கல்வித்துறை அமைச்சர் பார்த்திருப்பீங்க சமீபத்தில், அவர் விஜய் படத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறார். ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஜனநாயகன் படத்தை பார்த்து கதறி கதறி அழுகிறார் என்றால் மக்கள் கதறி கதறி அழுகணும். தாவேக அரசுல உங்க நெருங்கிய நண்பர் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக இருக்காரு. கொங்கு மண்டல நண்பர் செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காரு. உங்களை கூப்பிடலையா இல்லை நீங்க போகலையா? அந்த மாதிரி எல்லாம் எனக்கு எந்த எண்ணங்களும் எனக்கு இல்லை. தனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் அதிமுக இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கட்சி அதிமுகவை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? முழுக்க முழுக்க தானும் தன் குடும்பமும் வளமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், தான் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு இந்த கட்சியை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்ப அதிமுக ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கா? இன்றைய தேதிக்கு மாற்று கட்சிக்கு போகாம இருக்கிறது நான் ஒண்ணு, திருமதி சசிகலா அவர்கள் ஒண்ணு. இவர்களாவது எல்லோரும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு தலைமை மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வலிமையான கட்டமைப்பை ஏற்று வழிநடத்தினால் அடுத்த முறை அதிமுக ஆட்சி அமைக்கலாம். வணக்கம் நண்பர்களே, ஓஜி வித் எம்ஜி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்கு வந்திருப்பவர் அஇஅதிமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கேசி பழனிசாமி அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழக அரசியல் களம் சும்மா அனல் பறந்துகிட்டு இருக்கு. நீங்க என்னன்னா சும்மா ஜாலியா ஒரு குளிர்ச்சியான இடத்துல வந்து இருக்கீங்க. என்ன இடம் சார் இது? எப்பப்பெல்லாம் இங்கே வருவீங்க? மாதத்துக்கு 2 முறை வருவேன். நான் 10 நாள் அங்கே சென்னையில் இருப்பேன், ஒரு 5 நாள் இங்கே கோயம்புத்தூர், அதில் 2 நாள் இங்கே ஊட்டிக்கு எஸ்டேட்டுக்கு இங்கே வருவேன். அனல் பறக்கிற அரசியலில் அதிமுகவை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் குப்புறப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. நாடு பூரா நீட் விவகாரத்தில் அதான் அப்பப்போ ஒரு குரலை எழுப்பிட்டு தானே இருக்கீங்க. கேட்க மாட்டேங்குதே. தாவேகாவோட இந்த வெற்றியை கணிக்க தவறியவர்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். 1 சீட்டு ஜெயிச்சிருவோம், 2 சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு தான் கணிச்சிருந்தாங்க. நம்மளும் அதை கேட்டிருக்கோம். ஆனால் கணித்தவர்கள் பட்டியல்னு பார்த்தா ரொம்ப குறைவு. இதில் கேசி பழனிசாமி சார் எந்த பட்டியலுக்கு வருவார்? அதாவது கட்சி ஆரம்பித்த புதிதில் ஒரு 10லிருந்து 15% வாக்குகள் என்பதாகத்தான் அவர்களது நிலை இருந்தது. பொதுவாக அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க மீடியா. தேர்தல் அறிவிக்கிற சூழ்நிலையில் கூட ஒரு 20% அவர்கள் எட்டி பிடிக்கலாம் என்கிற நிலையில் தான் இருந்தது. தாவேகா வென்று விடலை. எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் இவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். எப்படின்னா, இவர்களது தவறுகள் அவர்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தது. தாவேகாவினுடைய பலம் மட்டுமே அவர்கள் வென்றதற்கும் ஆட்சி அமைத்ததற்கும் காரணமாக அமையல. எடப்பாடி பழனிசாமியின் பலகீனமும் திரு ஸ்டாலின் அவர்களது பலகீனமும் தாவேகாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்தது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடைசி நிமிட ஓபிஎஸ் போன்றவர்கள் திமுகவுக்கு போனது, அது எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் பலகீனப்படுத்திச்சு, ஸ்டாலின் தரப்புலையும் அது பலகீனப்படும். அப்புறம் அந்த தேர்தல் கால கூட்டணிகள், அந்த எண்ணிக்கைகள், கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து எவ்வளோ பெரிய கூட்டணி, மெகா கூட்டணியே இல்லை, அதே அவர்களுக்கு பலகீனம் தானே. நீங்க ரொம்ப அதிகமாக ஒரு இடத்துல வச்சு பண்டில் பண்ணையில் அது பர்ஸ்ட் ஆயிடுது. அப்படித்தான் அவங்க திமுக கூட்டணி ஆச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பங்கீடுகள் நடக்கிற பொழுது எல்லா திமுக அமைச்சர்களும் எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் என்று எடப்பாடி விரும்புகிறார் என்கிற வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு, பலகீனமான வேட்பாளர்களுக்கு திமுக அமைச்சர்களது தொகுதிகள். ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அந்த திமுக அமைச்சர்களை தோற்கடிக்க நினைக்கிறாங்க. அப்ப சிறப்பு 2 பேரும் உடன்பட்டு செயல்படுகிறார்கள், உடன்பிறப்புகளாக இருக்கிறார்கள், எடப்பாடியும் திரு ஸ்டாலின் அவர்களும் என்கிற அந்த கோபம் கடைசி நிமிடத்துல ஒரு 10-15% வாக்குகளை தாவேகாவுக்கு உயர்த்திருச்சு.
சரி, அப்படி ஒரு மக்கள் கொடுத்த தீர்ப்பு அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி 6 மாசத்துல கவுந்துரும் 3 மாசத்துல கவுந்துரும் அப்படின்னு 2 கட்சிகளும் மாறி மாறி சொல்லிட்டு வர்றாங்களே, இது எப்படி சாத்தியமான ஒரு விஷயம்? நான் தான் சொல்லிட்டேனே, விஜய் பலமானவர் அல்ல, ஸ்டாலினும் எடப்பாடியும் பலகீனமானவர்கள். இவர்கள் மேலும் மேலும் விஜயை பலப்படுத்தணும் என்று நினைக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருக்கு, ஒரு படம், அவர் சினிமா விட்டு போறேங்கிறாரு. கடந்த காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு கருணாநிதி அவர்கள் செய்த அந்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்திலேயே மக்கள் ஆதரவு எப்படி பெருகுச்சுன்னு தெரியும். அதையெல்லாம் கண்டும் காணாம விட்டுட்டு போயிருக்கலாம். அதை நீங்க கோல் கீப்பர் இருந்து பிடிச்சா கோல் அடிக்கிறவ கடுமையா முயற்சி செய்யும். நீங்க அதை கண்டு காணாம போயிருந்தீங்கன்னா விஜய்க்கு ரைஸ் ஆயிருக்காது. ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறார்கள் என்பதை அந்த முயற்சி எடுத்திருக்காங்களே சார். கட்டாயம் எடுத்திருக்காங்க. நான் தான் அதை முதல்ல போட்டேன், என்னோட சமூக வலைதளத்தில் எடுத்து பாருங்க. எதிரும் புதிருமா இருந்த கட்சிகள் ஒரு அரசியலுக்காக இப்படி கூட்டு சேர்ன்றதா 2 கட்சி தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளல. அதற்கப்புறம் 2 கட்சியிலையுமே அவர்களை 2 தலைவர்களையும் அவமான சின்னங்களாக பார்க்கிறார்கள். திராவிட இயக்கங்களின் வீழ்ச்சி அப்படின்னு தாவேகா வெற்றியை வச்சு ஒரு அணிந்துரை எழுதுவது சரியா இருக்குமா? திராவிட இயக்கம் வீழ்ந்துடல, திராவிட சித்தாந்தம் வீழ்ந்துடல. அதை வழிநடத்துகிற இன்றைய தலைவர்களாக இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஸ்டாலின் அவர்களும் அவர்களது பலகீனத்தால் இன்றைக்கு தாவேகா வென்றெடுத்திருக்கிறார்கள். சரியான தலைமை அதிமுகவில் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமா என்றென்றைக்கும் ஆளுகிற சக்தியாக அது உருவெடுப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அவர்களது பலத்தை விட திமுக அதிமுகவினுடைய பலகீனம் இவர்களுக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கு. புரட்சி தலைவர் அவருடைய ஆரம்ப கட்ட அரசியலில் சின்ன வயசுல இருந்தே நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற முதலமைச்சர் விஜய், புரட்சி தலைவர், இவர்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்ப்பது சரியா இருக்குமா உங்களுடைய பார்வையில்? இல்லை, முதல்ல அந்த ஒப்பீடே தவறானது. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதியாகவும் தன்னை உயர்த்தி கொண்டார். திராவிட இயக்கத்தில் அவர் பயணித்தார். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, மேலவை உறுப்பினராக, சிறு சேமிப்பு குழுவினுடைய துணைத் தலைவராக அவர் பயணித்தார். திராவிட இயக்க சித்தாந்தங்களை தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தினார். இப்போ கூட சமீபத்தில் தமிழ் பாடநூல் வாரியத்துக்கு லயோலா மணி ஒரு பாட்டு பாடி அப்படியெல்லாம் அதெல்லாம் காமெடி. அது சார், ஆட்சிக்கு முழுசாக 6 மாதம் கூட ஆகலை, 3 மாதம் தான் இருக்குது. நீங்கள் கூட ஒரு பேட்டியில் தாவேகா அரசு அதிகமாக பேசுகிறாங்க, ஆனால் செயலில் ஒன்றும் இல்லைன்றீங்க. ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலாமே. இப்பயே நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் லஞ்சம் கொடுக்கறத மக்கள் குறைச்சிருக்காங்க, லஞ்சம் வாங்குறதுக்கு அதிகாரிகள் பயப்படுவாங்கன்னு. இந்த 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 இடைவெளியில இந்த மாற்றம் இருக்கும்போது ஒரு 6 மாசத்துல அவங்க ஒரு ஸ்டேபிளுக்கு வந்துருவாங்க. இதெல்லாம் இந்த கன்வென்ஷனல் பொலிட்டீஷியன் சொல்றது ஹனிமூன் பீரியடு 6 மந்த்ஸ்ன்னு. கடைசி வருடம் பார்த்தீங்கன்னா தேர்தல் வருஷம் ஆயிடும் சார். நிர்வாகம் எல்லாத்துக்குமே புதுசு, ஈவன் விஜய்க்கு கூட புதுசு. அமைச்சர் செங்கோட்டையனை தவிர்த்து மற்ற எல்லா அமைச்சர்களுமே புதுமுகங்கள். அரசாங்கமும் அரசியலும் பழசு. நம்ம ஒரே மீட்டிங்ல ஒரு லிஸ்ட்டை கொடுத்து எனக்கு இதெல்லாம் நடக்கணும், எதை எந்த காலகட்டத்தில் செய்யலாம், எப்படி செய்யலாம், ஒரு திட்டம் கொடுங்க என்றால் ஆஃபீஸர்ஸ் 1 மாதத்தில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னும் அப்படி எந்த அதிகாரிகளிடத்திலும் கேட்கப்பட்டதாகவே தெரியல. விஜயை ஆதரித்தவர்கள் யார்? இளைஞர்கள், பெண்கள். அப்போ அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி, அதை நோக்கி ஏதேனும் இதுவரை இந்த அரசாங்கம் இதுதான் எங்களது கருத்து, அதில் இதை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறோம்னு சொன்னாங்களா? இன்றைக்கு டெல்லியில் மிகப்பெரிய போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அமைச்சர்கள் ஜனநாயகனை பார்த்து கண்ணீர் விட்டு ஒரு அமைச்சர் அழுகிறார். இது தமிழ்நாட்டுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் மிக தேவையான ஒன்றா. சினிமா பாருங்க, நல்லது, அதெல்லாம் சரி, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு அமைச்சராக இருக்கிறவர் ஜனநாயகன் படத்தை பார்த்து கதறி கதறி அழுகிறார் என்றால் மக்கள் கதறி கதறி அழுகணும் சார். மேகதாது பிரச்சனை பெரிய அளவில் போயிட்டு இருக்கும்போது துறை சார்ந்த அமைச்சர் அது சம்பந்தமா எந்த வாயும் திறக்காம ஜனநாயகன் படத்தை கொண்டாடுங்கன்னு தானே சொல்றாரு சார். இது
அது தன்னுடைய துறைன்னு அந்த அமைச்சருக்கு தெரியுமான்னு முதல்ல தெரியல. இது தன்னுடைய துறைக்குள்ள வருது என்பதே அவருக்கு தெரியுமான்னு சொல்லி தெரியல. கல்வித்துறை அமைச்சர் பார்த்திருப்பீங்க சமீபத்தில், அவர் விஜய் படத்துல பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க அதெல்லாம் பாடுங்க, செயல் திட்டம் என்ன அதை சொல்லுங்க. அது இன்று வரை சொல்லலை. அதே மாதிரி இன்றைக்கு நீங்க நீட்டுக்கு வந்து போராடுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு தான் முதல்ல போராடுச்சு. அதான் சார் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, நீட்டுக்கு எதிரானவர்கள் தாவேக்கா, நீட்டுக்கு ஒழிக்கிறதுல தாவேக்கா உறுதியா இருக்கு, நீட்டை கொண்டு வரக்கூடாதுன்றதுலயும் தாவேக்கா உறுதியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவர் சொல்லிட்டாரு உடனே மோடி, ஆமாங்க ஆதவர்ஜுனா சொல்லிட்டாரு, அதை உடனே நீட் எடுத்துருங்க நாங்க சொல்லிட்டாரு. என்ன லாட்ரி டிக்கெட் வித்துட்டு அது லாட்ரி அடிச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த இடத்துல. அதனால அவரை பார்த்தெல்லாம் மக்கள் ஓட்டு போடல. நம்ம விஜய் பேசுவோம். விஜய் பொறுத்த வரைக்கும் நேரடியாக கடுமையான அழுத்தங்களை கொடுத்து இந்த நீட் ரத்து, ஏன்னா திராவிட இயக்கங்களோட கொள்கை இந்த நீட் இன்னைக்கு இந்திய அளவில் போராடுறாங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா இதை உணர்ந்து கொள்வதற்கு காலதாமதம் ஆச்சு. ஆனால் அது கொள்கை ரீதியாக உணர்ந்து போராட்டத்தை முன் எடுத்தது திராவிட கட்சிகள். அப்போ இந்த திராவிட கட்சிகள் தான் இதை வேண்டான்னாங்க. அப்போ அதை இன்றைக்கும் மக்கள் உணர்வுகள் வேண்டான்னு இருக்கு. அதற்கு இன்றைய முதலமைச்சர் அந்த நீட் ரத்துக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கணும். வெறும் அறிக்கைகள் பத்தாது. தாவேக்கா அரசுல உங்க நெருங்கிய நண்பர் ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக இருக்காரு. கொங்கு மண்டல நண்பர் செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காரு. உங்களை கூப்பிடலையா, இல்லை நீங்க போகலையா? இல்லை, என்கிட்ட நிறைய பேர் பேசுனாங்க, பல பேர் பேசுனாங்க. அதில் அப்போ நழுவு விட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த எண்ணங்களும் எனக்கு வந்து இல்லை. ஏன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று பேச்சு அளவில் தான் இருக்கிறாங்க. ஆதவர்ஜுனா ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்று யாருமே ஒத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில். அவரது அந்த குடும்பம், அந்த பின்னணி, அந்த லாட்டரி, இன்றைக்கு அவர் மீது நிலுவையில் இருக்கிற என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்குகள் நிச்சயமாக அவருக்கு ஒரு ஊழலுக்கு அப்பாற்பட்ட பட்டத்தை கொடுக்காது. அதே போல இன்றைக்கு யாரையெல்லாம் அவர்கள் தேடி தேடி வீடு தேடி சென்று திரு விஜய் சந்தித்தார், வீடு தேடி சென்று அவர்களை அழைத்தார், அழைத்து அவர்கள் கட்சியில் அவர்கள் சேருவதை கொண்டாடினார்கள்னு பார்த்தீங்கன்னா, குட்கா பாஸ்கர் CV சண்முகத்துக்காக ஏங்குறாங்க, வேலுமணிக்காக ஏங்குறாங்க. இவர்கள் எல்லோரும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று விஜய் நினைத்து பேசினாரா ஊழல் ஒழிப்பு என்பது எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அவர்கள் பேச்சு ஒன்றாக இருக்குது, செயல் ஒன்றாக இருக்கு. பேச்சு ஊழலுக்கு எதிரானவர்கள், ஆனால் அரசியல் என்று வருகிற பொழுது ஊழல்வாதிகளை தேடி தேடி அழைத்து இந்த இயக்கத்தில் இணைப்பதே, எங்க பசங்க புதுசு, சரியா செய்ய தெரியல, நீங்க வந்து இவர்களை வழிநடத்தி எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுங்க என்பதற்காக அவர்கள் தேடி அழைப்பதாக தெரியுது. டெல்லியில் நீட்டு விவகாரத்தில் மாணவர்கள் போராட்டத்தை காவல்துறையை வச்சு மத்திய அரசு ஒடுக்குறாங்க. அதே மாதிரி தான் தமிழகத்தில் போராடுற மாணவர்களை தாவேக்கா அரசு அடக்குமுறையை கையாளுறாங்க. ரெண்டு அரசுகளும் ஒரே மாதிரி தான் செயல்படுது. ஒரு கிராமப்புறத்தில் ஒரு வறுமையில் இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு, பெரும்பான்மையான மாணவ சமுதாயத்துக்கு அது பாதிக்குது. இது வேண்டாம் என்பது திராவிட இயக்கங்களுடைய கருத்து, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மாணவர்களது கருத்து. விஜயும் இதற்கு முன்பு அரசியல் கட்சி ஆரம்பித்த பொழுது நீட் வேண்டாம் என்றார். ஆனால் இன்றைக்கு அரசாங்கத்தில் இருக்கிற பொழுது அவர் இதற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு அடையாளம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு அசெம்பிள் பண்ணி டெல்லியில் மாணவர்களது போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்லலாம். இல்லை, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் வந்தார் போனாருன்னு கூட சொல்லுவாங்க. டெல்லி போய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். போராட்ட காலத்தில் மாணவர்கள் அடிக்கும் போது கூட அவர் குரல் கொடுக்கல. எதிர்கட்சிகள்லாம் முதலமைச்சரையே மௌனம் காக்கிறாருன்ற எதிர்ப்பு கணைகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கொடுக்கிறார். பல விஷயங்கள் வந்து அவர்கள் அப்படியே பேசாமையே கடந்து போயிடலாம் என்று வந்து நினைக்கிறாங்க. அது தவறு. இன்றைய அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளே ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா,
இன்னும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்குதே ஒழிய எக்ஸிகியூஷன் ப்ராசஸுக்கு வந்து இன்னும் வரல. அவங்க வந்து வரல. சார், தனக்கு பின்னாலும் இன்னும் 100 ஆண்டுகள் அதிமுக இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தாங்க. ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு கட்சி அதிமுகவை கபலீகரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக என்கிற கட்சி வலிமையான கட்சி, வலிமையான கட்டமைப்பை கொண்ட கட்சி. காலத்தின் கோலம் அல்லது சூழ்நிலை, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கட்சிக்கு முதலமைச்சராக, பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டது. மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை வகுக்கக்கூடிய ஒரு எதிர்கால ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கணும். இவருக்கு அது இல்லை. இப்போ அம்மா வந்து 2020 விஷன் தமிழ்நாடு என்று உருவாக்கினார். எனக்கு தெரிஞ்சு எந்த முதலமைச்சரும் அது மாதிரி பண்ணதில்லை. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு திட்டத்தை கொண்டு வந்ததில்லை, உருவாக்கல. இவருக்கு அது இல்லை. முழுக்க முழுக்க தானும் தன் குடும்பமும் வளமாக இருக்க வேண்டும் என்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு, தான் பொதுச் செயலாளராக இருக்க வேண்டும், தான் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்கிற ஒரே ஒரு குறிக்கோளோடு இந்த கட்சியை அவர் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார். அதுதான் இன்றைக்கு இந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நாளையே ஒரு தலைமை மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக அது விஜய் தாவேகா கட்சியையும் திமுகவையும் எதிர்கொண்டு ஆட்சி அமைக்கிற வல்லமையை வலிமையை பெறக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கும். தலைமை மாற்றம்னு சொல்றீங்களே, அது என்ன மாதிரியான தலைமை மாற்றம்னு நீங்க சொல்றீங்க? ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு பழகியவர்கள், ஜெயலலிதா அம்மாவோடு பழகியவர்கள், இந்த இயக்கத்தை நேசிக்கக்கூடியவர்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த இயக்கமே பெரிது என்று நினைக்கக்கூடியவர்கள். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அம்மா கூட 30 வருஷத்துக்கு மேல கூட இருந்த சின்னம்மாவை தான் நீங்க சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? வரலாம். அதாவது இந்த இயக்கம் என்பது இந்த இயக்கத்தை நேசிப்பவர்களால் வழிநடத்தப்படணும். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்கிறதோ, மத்திய அரசாங்கத்தை எதிர்க்க துணிவில்லாமல் ஒரு இந்த இயக்கத்தை ஒன்றுபடுத்த வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாமல், அதாவது மக்கள் தோற்கடிக்கல, இந்த இயக்கத்தை தோற்கடித்தது எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதனின் சுயநலம் மட்டும்தான். ஓகே சார், அந்த ஒன்றிணைக்க முயற்சிக்கவில்லைன்னு சொல்றதுனால அந்த கேள்வி கேட்குறேன். இந்த ஒரு 10 தோல்வியாச்சு, இப்போ இந்த சட்டமன்ற தேர்தலை சேர்த்து 11 தோல்வியாச்சு. அதுக்கு பிறகு நடக்கிற இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கூட கட்சியில் யார் இருந்தாலும் சரி, யார் வெளியில் போனாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னால் கட்சியை நடத்த முடியும்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி இவ்வளவு தோல்வியை சந்தித்த பிறகும் தொண்டர்கள் சோர்வான நிலையில் இருக்கிற நேரத்தில் அவங்கள ஊக்கப்படுத்துகிற மாதிரி பேசக்கூடிய ஒரு கட்சியோட பொதுச்செயலாளர் இந்த மாதிரி பேசுறது எப்படி கட்சியை ஒன்றிணைக்கும்னு நினைக்கிறீங்க? சார், அவர் முதல்ல இன்னும் தோத்துட்டோம் அப்படிங்கிறதையே உணரல சார். அதுதான் அவர்கிட்ட பிரச்சனையே. 19 ஏன் தோற்றோம் அப்படின்னா, அம்மா அவர்கள் இறந்துட்டாங்க, ஒரு வலிமையான தலைமை இல்லை, நாங்கள்லாம் புதுசு, இப்போதான் வந்திருக்கிறோம் என்றார். 21 ஏன் தோத்துட்டீங்க? நாங்கள் 10 ஆண்டு ஆன்டி இன்கம்பன்சி, இரட்டை தலைமை, ஒற்றை தலைமையாக இருந்திருந்தா ஜெயிச்சிருப்போம் என்றார். 24 ஏன் தோத்துட்டீங்க? நாங்கள் மாநில கட்சி, நடந்தது பிரதமருக்கான தேர்தல், தேசிய அரசியல் மாநில கட்சிக்கு முக்கியம் இல்லை என்ற ஒரு புது வியாக்கியானத்தை சொன்னார். இப்போ 26 ஏன் தோத்துட்டோம்னா, எதிர்பாராம தாவேகா வந்துருச்சு, ஏன் திமுக தோக்கலையா? இப்படி பேசி அது இன்று வரை நாம எப்படி தோற்றோம், நம்ம தோல்விக்கு என்ன காரணம், நம்மை வலிமைப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சிந்திக்கல. நீங்க தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால
சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்தவுடன் நான் திரு ஜேசிடி பிரபாகரன் போன்றவர்கள் இந்த இயக்கத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்தோம். அப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் கேட்கிற பொழுது இவர் சொல்றாரு, தெருவில் போறவங்கெல்லாம் சொல்றதை நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆமா, இன்னைக்கு இவர் தெருவில் நிற்கிறார். இன்றைய தேதிக்கு இவர் தெருவில் நிற்கிறார். கட்சியை முச்சந்தியில கொண்டு வந்து நிறுத்திட்டார். சரி சார், எடப்பாடி இதற்கெல்லாம் காரணம்ன்ற ஒரு கருத்தை நீங்க முன்வைக்கிறீங்க. இவரை தாண்டி இன்னைக்கு தாவேக்கால போய் இணைந்த அதிமுக மூத்த நிர்வாகிகள்னா அதிமுக அமைச்சர்களா இருந்திருக்காங்க, எம்எல்ஏக்களா இருந்திருக்காங்க, மாவட்ட செயலாளர்களா இருந்திருக்காங்க. இன்னைக்கு கட்சியில ஆதாயம் இல்லைன்னு சொன்னோட இன்னொரு கட்சியில போய் சேர்றது எப்படி இதெல்லாம் ஏத்துக்கொள்ள முடியும்? அது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு ஒரு அதிமுக தொண்டர் ஒரு செய்தி அனுப்பிச்சார். அதாவது இன்றைக்கு தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்குன்னா, இரட்டை இலை எங்கள் கண்ணீரிலாவது துளிர்க்க வேண்டும். அதிமுக தொண்டர்கள் வேற கட்சிக்கு போகல. வாக்காளர்கள் இந்த முறை கொஞ்சம் பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா தொண்டர்கள் யாரும் போகல. சரி, தாவேக்காவுக்கு போனவங்க யார் யார் என்று நீங்கள் ஒரு பட்டியல் பாருங்க. ஒரு ஜேசிடி பிரபாகர் எனக்கு நண்பர் தான். அவர் இதற்கு முன்பு மூப்பனார் அவர்களோடு மிக நெருக்கமாக பயணித்திருக்கிறார். அதே போல திரு செங்கோட்டையன் அவர் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது. இன்றைக்கு அவர் அங்கு அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதவர்ஜினா அவருடைய அறிவுரையை கேட்டு செயல்படுங்கள் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார் என்று பத்திரிகையில் செய்திகள் வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்ச்சி. ஒரு 80 வயதுல இந்த அவமானம் அவருக்கு தேவையா? அடுத்து சென்றவர்கள் பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா, அல்லது சட்டமன்றத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களித்தவர்கள் பட்டியலை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப ராஜதந்திரமா தான் செயல்பட்டு இருக்காங்க. இப்ப விஜய் செந்தில் பாலாஜி மீது வழக்கு போடுறாரு. திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு போடுறாரு. ஊழலில் கொடிகட்டி பறந்த வேலுமணி மீது ஏதாவது வழக்கு போட்டிருக்காரா? இல்ல இந்த வழக்கு தீவிரமா நடத்துறாரா? இந்த அரசாங்கம் இது வரைக்கும் போட்டதில்லை. நீங்க விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞரை அவங்க அப்பா ஒன்றிய செயலராக இருந்தவர்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு கொடுத்து அமைச்சராக்கி வளர்த்து கொண்டு வந்தாங்க. அவர் இன்றைக்கு தாவேக்காக்கு போறாரு. அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகள், இதுவரை எந்த அமைச்சரும் குட்கா வித்தாங்க, ஒரு சுகாதார அமைச்சராக இருந்தவர், ஒரு தீவிரமான ஒரு குற்றச்சாட்டு. அதை ஒரு தூய்மை சக்தி என்று தங்களை அழைத்துக் கொள்கிறவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டது நிச்சயமாக. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்னா, எதிர்த்து அழிக்க முடியாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை வந்திருந்தது, திரு அருண்ராம் எழுதியிருந்தார். அதிமுகவில் பயணித்து தாவேக்காவை வீழ்த்த முடியாது, தாவேக்காவில் இணைந்து அதை வீழ்த்துவதற்கு சரியான நபர்களாக அவர்கள் தாவேக்காவில் பயணிக்கிறார்கள். அதனால அவர்கள் செய்தது என்பது ஒரு மாபெரும் துரோகம். எடப்பாடி பழனிசாமி செய்தது துரோகம், அது இல்லைன்னு சொல்ல. ஆனா அதற்காக இவர்கள் செய்வது சரி என்று வந்துடாது. ஓகே சார். செங்கோட்டையன் மூத்த அமைச்சர், அதிமுக இருந்த மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் போனாரு, அங்க அவருக்கு உரிய மரியாதை இல்லைன்னு சொல்றீங்க. அது மாதிரி தான் போன அதிமுக இருந்து போன மூத்த நிர்வாகிகள் யாருக்குமே தாவேக்கா கட்சியிலேயோ இல்ல தாவேக்கா அரசுலையோ இதுவரைக்கும் எந்த பதவியும் வழங்கப்படலை. தாவேக்கா சேர்ந்தவர்களுக்கு தான் பதவிகள் கொடுக்கப்பட்டு வருது. இப்போ போனவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? போனவர்களுக்கு பெரிய அளவுல எதிர்காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது. செங்கோட்டையின் பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் அவருக்கு கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம். அவருடைய வயதுக்காக நான் சொல்றேன். மற்றவர்களுக்கும் ஊழல் வழக்குகள், அந்த முன் எடுப்புகள் நடக்கிற பொழுது பெரிய அளவில் அவர்களுக்கு அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்காது. அப்புறம் இன்னொரு பெரிய பலகீனம் தாவேக்காவுக்கு, யார் உறுப்பினர்னு யாருக்கும் தெரியாது. சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியாது. இல்ல ஒரு கருத்து இருக்கு. கட்சி உறுப்பினரே. இப்ப நீங்க கைது செய்யப்பட வரவன் பூரம் பாத்தீங்கன்னா தாவேக்கா உறுப்பினர் தான்
தொலைக்காட்சிகள்லையும் பத்திரிகைகள்லையும் வருது. ஏன்னா குற்றச்செயலில் ஈடுபடுற எல்லாம் ஆன்லைன்ல போட்டு ஆளுக்கு ஒரு கார்டு எடுத்து வச்சுக்கிறான். அப்ப இதுல குழப்பம் என்னன்னா, குற்றவாளி எல்லாம் தாவேக்கால் இருக்கானா, இல்ல தாவேக்கால் இருக்கிறவன்லாம் குற்றவாளியா, இல்ல போறவன் வந்தவன்லாம் ஆளுக்கு ஒரு கார்டு எடுத்துக்கிட்டான். யாருக்குமே தெரியாது இவன் உறுப்பினரா இல்லையா. திராவிட கட்டமைப்புங்கிறது கிளை, நகரம், ஒன்றியம், மாவட்டம், தலைமை கழகம், அந்த கட்டமைப்பு இருக்கும். அந்த கிளை செயலாளருக்கு தெரியும். அப்ப அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தான் அதிமுக இருந்து ஆள் எடுக்கிறாங்க. இங்க யாருக்கு கிளையில உறுப்பினர் அதிமுக எடுத்தீங்கன்னா அந்த கிளையில இருக்கிற உறுப்பினர் யார்? வலிமையான கட்டமைப்பு கொண்ட கட்சி. ஒரு வார்டுல 1000 ஓட்டு இருக்குன்னா இந்த 600 ஓட்டு அதிமுக ஓட்டுங்க, இந்த 400 ஓட்டு இல்ல 300 ஓட்டு திமுக ஓட்டுங்க, இந்த 50 ஓட்டு காங்கிரஸ் ஓட்டுங்க, இந்த 20 ஓட்டு பாஜக ஓட்டுங்கன்னு கிளீனா லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. தெரியும். இன்னைக்கு இந்த கிளையில உறுப்பினர் யாருன்னு உறுப்பினராக இருக்கிறவனுக்கும் தெரியாது, முதல்ல கிளைன்னு ஒன்று இருக்கான்னு தெரியாது. அப்ப எந்த விதமான கட்டமைப்புகளுமே ஒரு இல்லாத ஒரு இயக்கமா இருக்குது. சரி, அதிமுகல இருந்து அங்க போனவங்க கட்டமைப்பு உருவாக்கிடுவாங்களா அப்படின்னா, செங்கோட்டையினை தவிர அந்த அரசியல் கட்டமைப்பும் அந்த ஒரு அரசியல் அனுபவம் கொண்டவர்கள் யாரு? நீங்க வேலுமணியோ விஜயபாஸ்கரோ மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் எப்படி வாங்கலாம், குறுகிய காலத்தில் சம்பாதிப்பது எப்படி, இதுதான் அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இப்போ கூட பார்த்தோமே, அந்த பர்வேஸ் அமைச்சருக்கு விஜயபாஸ்கர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு, மாப்பிள்ளைன்னு சொல்லி. அப்போ அவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி கொள்ளையடிக்கிறது, இது மட்டும்தான் தெரிஞ்ச ஆட்கள். பெரிய கட்டமைப்பை உருவாக்கியவர்கள்னு நம்ம எடுத்து. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லாருமே முன் வச்ச ஒரு கேள்வி என்னன்னா, தாவேக்காவுக்கு கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லி. இப்போ என்ன சார், தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு வெற்றி தோல்வி. இன்னைக்கு அந்த கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருச்சு. அப்புறம் என்ன சார் கட்டமைப்பு பற்றி நம்ம பேசணும்? ஒரு அரசியல் கட்சிங்கிறதுக்கு ஒன் டே மேட்ச் அல்ல. அதாவது ஒரு கட்சிக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஃபிக்ஸ்டு ஃபேக்டர், அது கேடர், அது நிரந்தரமாக இருக்குது. நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும், யாரு கூட கூட்டணி வச்சாலும், என்ன நிலைப்பாடு எடுத்தாலும், வெற்றி தோல்வினாலும் அவங்க உங்களோட பயணிப்பாங்க. இன்னொரு ஃபேக்டர் வாக்காளர்கள். அந்த வாக்காளர்கள் தேர்தலுக்கு தேர்தல் வாக்களிப்பாங்க. சார், நாங்கள் ஊழலே பண்ண மாட்டோம், ஊழல் செய்ய விட மாட்டோம் அப்படின்னு தானே முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அப்புறம் எப்படி விஜயபாஸ்கர்லாம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சரி, இவங்க அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இந்த பழனியில் ஏதோ ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒன்று சொல்கிறாங்களே, அது என்னது? கோயில் நிலத்தை தனியார் ஊழல் கிடையாது. நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் எனக்கு தெரிஞ்சு டெல்லியிலிருந்து ஒரு வழக்கறிஞர் என்கிட்ட பேசினார். என்னங்க, தமிழ்நாட்டில் ஒரு 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா உயர் நீதிமன்றத்துக்கு 30 லட்சம் வரை கொடுத்துருக்காங்க. அப்போ பணம் வாங்கிட்டு தான் அங்கே போஸ்ட் போட்டிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரை தவிர்த்து மாற்று எதுவுமே இல்லை. இன்னைக்கு விஜய்க்கு எதிராக எந்த ஒரு சக்தியும் உருவாகலையே. அப்படி பார்த்தாலும் அதிமுக திமுக அடுத்த தேர்தலையும் இந்த மும்முனை போட்டி தானே இருக்க போகுது. அப்போ அவருடைய வெற்றி எளிதாக தானே இருக்கும். அடுத்த அதிமுகவில் ஒரு தலைமை மாற்றம் ஏற்படுகிற பொழுது திமுக தன் போக்கை மாற்றிக்கொள்ளுகிற பொழுது பாஜக, நீங்க வங்கத்து சிங்கம்னு சொல்லுவாங்க மம்தா பானர்ஜிய, இந்த தேர்தலில் அப்படியே தகர்த்துட்டாங்க. அப்ப ஒரு கட்டமைப்பு இல்லாத ஒரு தாவேக்காவை தகர்ப்பது இன்றைய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அதுவும் தாவேக்கால பெரிய அந்த பொலிட்டிக்கல் வாரியர்ஸ் கிடையாது அந்த சூழ்நிலையில. அடுத்து அப்போ பாஜகவோட ஆசீர்வாதம் தாவேக்காவுக்கு இருக்குன்னு சொல்றீங்களா? இல்லை, ஆசீர்வாதம் இருக்கு இல்லை அந்த கருத்துக்குள்ள நான் போகலை. நீங்க மம்தா பானர்ஜியை தகர்த்தது பிஜேபி தானே, அப்படி நீங்க சொல்லி வரும்போது இப்ப தாவேக்காவும் பிஜேபி. அதனாலதான் ஒருவேளை இந்த நீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இப்போ மதியத்தில் கூட தொலைக்காட்சிகளில் பார்த்தேன், சென்னையில் மெரினா பீச்சை காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, யாரும் போராடி விடக்கூடாதுன்னு. அதே போல் திருப்பரங்குன்றத்தில்
போராடுபவர்களை தடுப்பதற்கு காவல்துறை. அப்ப நீங்க நீட்டை எதிர்க்கிறீங்கன்னா அமைதியான முறையில் அவர்கள் அந்த எதிர்ப்பை தெரிவிக்கலாம் என்று சொல்லலாமே. அந்த ஏன்னா குறைந்தபட்சம் தமிழகம் அந்த நீட்டுக்கு எதிராக குரல் கொடுத்த பொழுது வட மாநிலங்களில் இவ்வளவு பெரிய கொந்தளிப்புகள் ஏற்படலாம். இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவே கொந்தளிக்கிற பொழுது ஏன் தமிழ்நாடு தன்னுடைய பங்களிப்பை கொடுக்க கூடாது என்று இன்றைய ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க. தமிழகமும் தங்களது பங்களிப்பை கொடுத்து இந்த முறை எப்படியாவது அந்த நீட்டை ரத்து செய்துவிட வேண்டும் என்கிற கோரிக்கை வெற்றி பெற வேண்டும் என்கிற வகையில, சட்டம் ஒழுங்கு பாதிக்காத வகையில இது செயல்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் ஜனநாயகன் படம் பார்க்கிறதுக்கு லீவ் எடுத்துட்டு போய் நாங்க பார்க்கிறோம், கண்ணீர் விட்டு கதறி மகிழ்ச்சியில அதை கொண்டாடுறோங்கிறாங்களே. ஏன் எல்லாரும் லீவ் எடுத்துட்டு போய் நாங்க நீட்டு போராட்டத்துல கலந்துக்கிறோம்? ஒவ்வொரு அமைச்சரும் அந்தந்த மாவட்டங்கள்ல நீட்டு வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்கும். சார், கடைசியா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி முன்வைக்கிறேன் சார். இப்ப அதிமுக ஒன்றிணைய வேண்டிய கட்டாயத்துல இருக்கா? ஒன்று பெறாமல் வென்றுவிட முடியாது. எல்லோரும் ஓர் அணியில் திரண்டால் குறைந்தபட்சம் இன்றைய தேதிக்கு மாற்று கட்சிக்கு போகாம இருக்கிறது நான் ஒன்று, திருமதி சசிகலா அவர்கள் ஒன்று. இவர்களாவது எல்லோரும் அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு தலைமை மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வலிமையான கட்டமைப்பை ஏற்று வழிநடத்தினால் அடுத்த முறை அதிமுக ஆட்சி அமைக்கலாம். சார், உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு மிக்க நன்றி சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார்.